நான் ஒன்று சொல்லவா? இந்த லைஃப்பில் நீங்கள் எப்போவுமே எதையும் எதிர்பார்க்காம வாழ்ந்தீங்கன்னா உங்கள் லைஃபு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது தான் ஏமாற்றங்கள் அதிகமாக வரும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருக்கீங்க, அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சுருக்கீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு திரும்ப உங்களை அன்பு வைக்கலைன்னா நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆவீங்க. நீங்கள் ஒரு ஆளுக்கு உதவி பண்ணுறீங்க, அதே போல் உங்களுக்கு எல்லாரும் உதவி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது, டிசப்பாயிண்ட் ஆவீங்க. ஸோ லைஃப்பில் எதிர்பார்ப்புகளே இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் 3 விஷயத்தை எப்போவுமே யார்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க. நம்பர் 1, நீங்கள் நினைக்கிற மாதிரி அடுத்தவங்க உங்களை நினைப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி அன்பாக இருக்கீங்க, எப்படி நீங்கள் பாசமாக இருக்கீங்கன்னு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கும் அதே மாதிரி பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. அதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். அடுத்ததாக நம்பர் 2, நீங்கள் யாருமே இந்த உலகத்தில் 100% பெர்ஃபெக்ட் கிடையாது, இன்க்ளூடிங் உங்களையும் சேர்த்து தான். நீங்களும் எல்லா விஷயத்திலும் 100% பெர்ஃபெக்டாக இருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அடுத்தவங்க உங்கள்கிட்ட 100% பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு. ஸோ அந்த எதிர்பார்ப்பையும் தவிர்த்துருங்க. நம்பர் 3, நீங்கள் எப்படி அடுத்தவங்க இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அப்படி அவங்க இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிட்டு எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இஃப் தேர் இஸ் நோ எக்ஸ்பெக்டேஷன் தேர் இஸ் நோ டிசப்பாயின்மெண்ட். மீண்டும் உங்களை வேற ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். நன்றி, வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாளாக அமையட்டும்.